ஆக்கவும் அழிக்கவும் ஊர்வலங்கள். நம்பிக்கையை வளர்த்த ஓர் ஊர்வலத்தை இந்த ஞாயிறன்று நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். குருத்தோலை ஞாயிறென நாம் கொண்டாடும் இந்த விழாவில் இயேசு எருசலேம் நகரில் அமைதியின் மன்னனாக நுழைந்த நிகழ்வை கொண்டாடுகிறோம். போருக்கு புறப்படும் மன்னன் குதிரை மீதும், சமாதானத்தை கொணரும் மன்னன் கழுதையின் மீதும் அமர்ந்து வருவது இஸ்ரேல் சமுதாயத்தில் நிலவிய மரபு. தான் அமைதியின் மன்னன் என்பதை அடிக்கோடிட்டு காட்ட இயேசு ஒரு கழுதை குட்டியின் மீது அமர்ந்து எருசலேம் நகருக்குள் நுழைந்தார். எளிமையும் அமைதியும் கொண்ட மன்னராக இயேசு எருசலேமில் நுழைந்த குருத்தோலை ஞாயிறை கொண்டாடும் வேளையில் எளிமையையும் அமைதியையும் விரும்பும் தலைவர்கள் சமுதாயத்தை வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுவோம். அதே வேளையில் சுயமாக சிந்திக்கும் திறன் படைத்த தொண்டர்களும், தனிமனித துதிப்பாடாமல் மக்கள் நலனுக்காக உழைக்க முன்வரும் தொண்டர்களும் இவ்வுலகில் பெருக வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிப்போம். தனி மனித அல்லது தனிப்பட்ட ஒரு குழுவின் சுயநலனை முன்னிறுத்தி மேற்கொள்ளப்படும் ஊர்வலங்கள் மக்களை பிளவுபடுத்தி வன்முறைகளை வளர்த்துள்ளன. இந்த வன்முறைகள் நாடு விட்டு நாடு பரவும் வேளையில் வெடிக்கும் போர்களில் மீண்டும் ஊர்வலங்கள் நடைபெறுகின்றன. உயிரோடு போர்க்களம் செல்லும் ஆயிரம் இளையோர் சடலங்களாக அல்லது நடை பிணங்களாக திரும்பி வரும் ஊர்வலங்களை இவ்வுலகம் இன்றும் கண்டு வருகிறது. இதற்கு மாறாக மக்கள் நலனை மையப்படுத்தி மேற்கொள்ளப்படும் ஊர்வலங்கள் மக்களை ஒருங்கிணைத்து நம்பிக்கையை வளர்த்துள்ளன. இயேசு எருசலேமில் நுழைந்தபோது மக்கள் எதேச்சையாக மானசீகமாக அவருக்கு முன் ஊர்வலமாக சென்றனர். திருவிழா நாட்களில் எருசலேமில் தானாகவே உருவாகும் இத்தகைய கூட்டங்கள் மத தலைவர்களுக்கும் ரோமைய அரசுக்கும் அச்சத்தை உருவாக்கின. இயேசுவை சுற்றி உருவான இந்த கூட்டத்தை கண்டு அதிகார வர்க்கம் ஆட்டம் கண்டிருக்க வேண்டும். இயேசு தன் பணிவாழ்வை ஆரம்பித்ததிலிருந்து யூத மத தலைவர்களின் அதிகார வாழ்வு ஆட்டம் கண்டது. இந்த தலைகீழ் மாற்றங்களின் சிகரமாக எருசலேம் நகரில் இயேசு ஊர்வலமாய் வந்தார். அதைத் தொடர்ந்து மதகுருக்களின் அரணாக இருந்த எருசலேம் கோவிலில் அவர் நுழைந்து அங்கு குப்பையாய் குவிந்திருந்த அவலங்களை அப்புறப்படுத்தினார். எனவே முதல் குருத்தோலை ஞாயிறு அதிகார அமைப்புகளை தலைகீழாக புரட்டி போட்ட ஒரு சூறாவளியாக அமைந்தது. குருத்தோலை ஞாயிறு முதல் உயிர்ப்பு விழா வரை உள்ள இந்த 7 நாட்களையும் தாய் திரு அவை புனித வாரம் என்று அழைக்கிறது. வருடத்தின் 52 வாரங்களில் இந்த வாரத்தை மட்டும் ஏன் புனித வாரம் என்று அழைக்க வேண்டும்? இயேசு இவ்வுலகில் வாழ்ந்த இறுதி நாட்களை நாம் நினைவு கூறுகிறோமே, அதனால். ஆனால் அந்த இறுதி நாட்களில் நடந்தவற்றில் புனிதம் எதுவும் வெளிப்படையாக தெரியவில்லையே. நம்பிக்கைக்குரிய நண்பர் காட்டிக் கொடுத்தார், மற்றொரு நண்பர் மறுதலித்தார், ஏனைய நண்பர்கள் ஓடி ஒளிந்து கொண்டனர். மனசாட்சி விலை போனது, பொய் சாட்சிகள் சொல்லப்பட்டன. வழக்கு என்ற பெயரில் உண்மை உருக்குலைந்தது. இயேசு என்ற இளைஞன் நல்லவர், குற்றமற்றவர் என்று தெரிந்தும் தவறாக தீர்ப்பு சொல்லப்பட்டது. இறுதியில் அந்த இளைஞனை அடித்து கிழித்து ஒரு கந்தல் துணி போல் சிலுவையில் தொங்கவிட்டனர். நாம் இங்கே பட்டியலிட்டவற்றில் புனிதம் எங்காவது தெரிந்ததா? புனிதம் என்பதற்கே வேறொரு இலக்கணம் எழுத வேண்டியுள்ளதே. ஆம், வேறொரு இலக்கணம்தான் எழுதப்பட்டது. கடவுள் என்ற மறை உண்மைக்கே மாற்று இலக்கணம் தந்தவர் இயேசு. கடவுள் துன்பப்படக்கூடியவர்தான், அதுவும் அன்புக்காக. எத்தகைய துன்பமாயினும், எவ்வளவு துன்பமாயினும் மனமுவந்து ஏற்பவரே நம் கடவுள் என்று கடவுளை பற்றி வித்தியாசமான ஒரு இலக்கணத்தை இயேசு அந்த சிலுவையில் சொல்லி தந்தார். புனிதவார நிகழ்வுகள் வழியே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் பல உள்ளன. கற்றுக்கொள்ள செல்வோம் கல்வாரிக்கு. புனித வாரம் முழுவதும் நம் சிந்தனைகளில் அடிக்கடி பதிக்கப்படும் ஓர் அடையாளம் சிலுவை. ரோமையர்கள் கண்டுபிடித்த சித்திரவதை கருவிகளிலேயே மிகவும் கொடூரமானது சிலுவை. மிக பெரும் பாதகம் செய்த குற்றவாளிகளை நிர்வாணமாக்கி அவர்கள் உள்ளங்களை அவமானத்தால் நொறுக்கி உயிர்களை பறிக்கும் கொலைக்கருவிதான் சிலுவை. அந்த அவமான சின்னத்தை, அந்த கொலை கருவியை நாம் கோவில் கோபுரங்களிலும் பீடங்களிலும் வைத்து வணங்குகிறோம் என்றால் அதற்கு ஒரே காரணம் இயேசு. சிலுவையில் அறையுண்ட இயேசு
தன் கொடிய மரணத்தின் வழியே கோடான கோடி மக்களுக்கு மீட்பை கொணர்ந்துள்ளார். இயேசு எருசலேம் நகரில் அமைதியின் மன்னனாக நுழைந்த நிகழ்வை கொண்டாடும் இவ்வேளையில் நாமும் அமைதியின் தூதர்களாய் இவ்வுலகில் வலம் வர இறையருள் வேண்டிடுவோம்.